இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆன ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே தனுஷ் சின்ன பையனாக இருக்கிறப்ப இவருடைய அப்பா அம்மா 2 பேரும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய 2 தம்பி ஒரு தங்கச்சியை கூட்டிகிட்டு கடைசியாக சென்னைக்கு வராரு. சென்னையில் ஒரு அளவுக்கு செட்டில் ஆகி ஒரு பாஸ்போர்ட் கடை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஒரு தம்பி சும்மா குடிச்சிட்டு ஊர் ரொம்ப வாங்கிட்டு வருவார். இன்னொரு தம்பி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் 2 பேரும் நைட் ஆனால் அண்ணனுடைய பாஸ்போர்ட் கடையில் ஹெல்ப் பண்ணுற ஆளுங்க. தனுஷ் எந்த பிரச்சனையும் வேணான்னு நினைக்கிற ஆள். தனுஷ் தம்பி சந்தீப் தேவையில்லாமல் பாரில் ஒரு பிரச்சனையை செய்யாது. தனுஷ், துஷாரா, காளிதாஸ் லைஃப்பை எப்படி மாற்றுதுன்றது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த ஃபீலை கொடுத்தது. ஸ்டார்டிங்கில் 10 மினிட்ஸ் சின்ன வயசு போர்ஷன் வரும், அது சூப்பராக இருந்தது. இவங்க சென்னைக்கு இவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு காமிச்ச விதமும் நல்லா இருந்தது. ஸ்லோவாக இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணாலும் இன்டர்வலில் ஹை பாயிண்டில் கொண்டு போய் முடித்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சரவடியாக தான் இருந்தது. எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் போரே அடிக்கலை. செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். அதே மாதிரி இன்ட்ரோல் போர்ஷன், எஸ்.ஜே. சூர்யா தனுஷ் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீன் டு சீன் இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா இருந்தது. தனுஷ் இந்த படத்தோட டைரக்டராக இருந்தாலும் துஷாரா, சந்தீப், காளிதாஸ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு கேரக்டருக்கும் ரைட்டிங் செம்மையாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் துஷாரா பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஆக்டருக்கும் பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் தனுஷ் கொடுத்துருக்காரு. தனுஷ்க்கும் சில மாஸ் மூமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. அது தேட்டரில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எஸ்.ஜே. சூர்யா போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கம்மி, பட் செகண்ட் ஹாஃபில் வந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏ.ஆர். ரகுமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்தது. குறிப்பாக ஆக்ஷன் போர்ஷனில் இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தாறுமாறாக இருந்தது. சாங் மூவியோட பார்க்க நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே கைஸ், இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.